ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தை கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்றால் அவருக்கு அநேக பலவீனங்கள் இருந்திருக்கும், அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்நேரத்தில் அவர் செய்கிற காரியம் என்னவென்று நம்ம இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார். தேவரீரே என் துதி என்று சொல்லியிருக்கிறார். எந்த இக்கட்டான சூழ்நிலைகள், பலவீனங்கள், வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் அநேகம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது அவர் அதையெல்லாம் தாண்டி அநேக துன்பங்களின் வழியாக, பலவீனங்களின் வழியாக, அநேக நெருக்கங்களின் வழியாக, வெட்கப்படுகிற நேரங்களில் எல்லா நேரத்திலும் முழுவதுமாய் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி அவரையே தஞ்சமாய் கொண்டிருக்கிற மனிதன்தான் இங்கு என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வந்தபோது கூட அவர் கர்த்தரை அதிகமாய் துதித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை தேவரீரே என் துதி என்று சொல்லியிருக்கிறார். தாவீது சங்கீதங்களை எழுதும்போது அநேக இடங்களில் அவர் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசிக்கும் அநேக துன்பங்கள், அநேக இக்கட்டுகள், அநேக வேதனைகள் வந்தபோது கூட அவருடைய வாழ்க்கையில் அவர் துதிப்பதை மறக்கவில்லை. யாராக இருந்தாலும் நாம் எப்போதும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் அநேகம் நம்மை நெருக்கி நம்மை முழுவதுமாய் நாம் ஒன்றும் பலனில்லாத சூழ்நிலையிலும் கூட நாம் தேவனை துதிக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எழுந்து போகக்கூடாது. ஏனென்றால் யோபு வேதத்தில் எல்லாம் அழிந்தது, சரீரத்தில் பலவீனம் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிற நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் தேவனை மறுதலியாதபடிக்கு தேவனை துதித்து கொண்டிருந்தார். எரேமியாவும் அப்படிதான் தேவரீரே என் துதி என்று சொல்லியிருக்கிறார். தாவீதும் அப்படிதான் நான் நெருக்கப்படுகிற நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் அவர்களுடைய வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் வரும்போது அநேக தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் வேதத்தை நாம் உற்று நோக்கி தேவ பக்தர்களை பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை துதித்ததை தான் நாம் வாசிக்க முடியும், கர்த்தரை உயர்த்துகிறதை நாம் வாசிக்க முடியும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இதையெல்லாம் நாம் வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பம் வருகிற நேரத்தில், பலவீனம் வருகிற நேரத்தில், சோர்வுகள் வருகிற நேரத்தில், நெருக்கங்கள் வருகிற நேரத்தில் தேவரீரே என் துதி என்று எரேமியா சொன்னது போல, தாவீது சொன்னது போல, யோபு சொன்னது போல, இன்னும் அநேக தேவ மனிதர்கள் சொன்னது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெபியுங்கள். எரேமியா சொன்னது போல நீங்களும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று தேவனிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தரை துதிக்கிறதை நாம் வசனத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு அறிவித்து அவரிடத்தில் ஜெபிக்கிற மனிதர்களாகவும் தேவன் நமக்கு துதியாக அமைந்து விட வேண்டும். ஏனென்றால் தேவரீரே என் துதி என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறது போல உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். துதியினால சிறைச்சாலை கதவுகள் உடைந்திருக்கிறது, எரிகோ கோட்டை உடைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் துதிக்கிறதுல பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் துதிக்கும் போது
எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கும் போது தேவன் ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. எரேமியாருடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் உம்மை உயர்த்தி துதித்து உம்மையே நம்பி வாழ்ந்தது போல நாங்களும் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி உம்மை துதித்து நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் தேவன் என்று ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்களும் இந்த வசனத்தை வாசித்து தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.